ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போவோமா? இன்றைக்கி நம்ம ஒரு ஆமையோட கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான காடு, அங்கே ஒரு அழகான ஒரு குளம் இருக்குது. ஒரு ஆமையும் அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அதோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்னா அந்த குளத்தில் இருக்க மீன், அப்புறம் கொக்கு, வாத்து, நிறைய பேர்ட்ஸ், நிறைய விலங்குகள் எல்லாருமே அந்த ஆமைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆமைக்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. டெய்லி எப்படி போகும்னா, காலையில் எந்திப்பாங்க, அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க, நல்லா பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படி தான் அவங்க நாள் நல்லா போகுது அந்த காட்டில். ஆனால் இந்த ஆமை மட்டும் எந்த வேலையுமே செய்யாது. காலையில் எந்திக்கும், திரும்ப தூங்கிடும், திரும்ப எந்திக்கும், திரும்ப தூங்கிடும். இப்படி ரொம்ப லேசியாகவே, ரொம்ப சோம்பேறித்தனமாகவே அதோட நாட்கள்லாம் போயிட்டே இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டில் திடீர்னு அந்த மழையோட அளவுலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன புரிய ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்ச நாளில் ஒரு பெரும் வறட்சி வரப்போகுது அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த விலங்குகள், பறவைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி வறட்சியான காலம் வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுற உணவுகளை கொஞ்சம் சேமித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடம் மாற்றத்துக்கு வேறு ஏதாவது தகுந்த இடம் இருக்கா, சின்ன குளம், வேறு ஏதாவது தண்ணி இருக்க இடம் இருக்கான்னு அவங்க தேடி பார்க்குறாங்க. இப்படி அவங்க டெய்லி ரொட்டீனில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போயும் கூட ஆமை எதுவுமே பண்ணலை. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலை. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இந்த ஆமை எதுவும் பண்ணலை, நம்மளோட ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாது, நம்ம கொஞ்சம் அவங்கிட்ட போய் பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டமாக ஆமைக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த பாரு நண்பா, நீ இப்படியே இருந்தால் உனக்கு நல்லதில்லை. சீக்கிரமாகவே ஒரு வறட்சி காலம் வரப்போகுது, இந்த காட்டை தாக்க போகுது, நம்ம இருப்பிடத்தை தாக்க போகுது. நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணணும். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உன்னால் முடிஞ்சதை நீயும் பண்ணு, அதுதான் உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு இந்த ஆமை திடீர்னு அதோடய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மறந்துருச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கெல்லாம் முன்னாடியே நான் அந்த காட்டுக்கும் இந்த குளத்துக்கும் நான் வந்துட்டேன், நீங்களாம் எனக்கு அப்புறம் வந்தவங்க. இந்த குளத்தில் நான் ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், நான் என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு. அப்போ அதோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்பவே கவலையாயிடுச்சு. என்ன, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தானே சொல்ல போனோம், இந்த ஆமையை இப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட நல்லதுக்கு தானே நம்ம பேசணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஆமைக்கிட்ட எதுவும் பேச வேணாம், அதுவாக ஒரு காலத்தில் உணரும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு ஏரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸாக மூவ் ஆகுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்புறம் கொஞ்சம் காலத்தில் பார்த்தா அந்த குளத்தில் யாருமே இல்லை, இந்த ஆமை மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் அந்த தனிமையை உணருது. அப்போ கூட அந்த குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, சரி அதான் இந்த தண்ணி இருக்கே அப்படின்னு அந்த ஆமை நினச்சிருந்தா அப்போவாது ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடந்திருக்கலாம். அப்போ கூட அந்த ஆமை எதுவும் பிளான் பண்ணல, மறுபடியும் போய் தூங்கிடுச்சு. மறுபடியும் அதே சோம்பேறித்தனத்தோடு இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணியும் வற்றி போச்சு. இப்போ இந்த ஆமை ஒரு இக்கட்டான நிலமையில் இருக்குது. அதோட அந்த நிலைமையோட தாக்கத்தை அது இப்போ தான் உணருது. ஐயோ, அப்போவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே, நம்ம கேட்டிருந்துருக்கலாமே, இந்த வறட்சி இவ்வளோ கொடுமையாக இருக்கும், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஆமை அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. அதோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத தனிமையை அப்போ தான் உணருது. அவங்க பேச்சை கேட்டிருந்துருக்கலான்னு அந்த ஆமை ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும்? அப்படி தானே குட்டீஸ்? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம மேலே அக்கறையாக இருக்கவங்க நமக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம அதை கேட்கணும். ஈகோவால் கேட்காம விட்டுறக்கூடாது. அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நம்ம சில விஷயங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். அதையும் பண்ணாமல் காலம் கடத்தும் போது நமக்கு ரொம்ப மோசமான ஒரு விளைவுகள்லாம் ஏற்படும். நம்ம இன்னும் மோசமான ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அதனால் அப்பப்போ வேலையை அப்பப்போ செய்யணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம நல்லதுக்கு சொல்லும் போது அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இன்றைக்கி ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? ஓகே குட்டீஸ், பாய்.